ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ ஸ்கேம் ஆகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னதுன்னா, லைவ் ஸ்ட்ரீம் போடலான்ட்டு ஒரு ஆசை. சரி போடுவோம் அப்படின்ட்டு லேப்டாப்பில் எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஓபிஎஸ்ஸு அது பண்ணி இது பண்ணி அதெல்லாம் லைவும் போட்டாச்சு. அதெல்லாம் ஓகே தான். இப்போ என்னென்னா, நான் இப்போ கேம் விளாட்றதுக்கு ஃபோன்லேருந்து நான் லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு ஒரு 3 இது வாங்க சொன்னாங்க. சரி நானும் வாங்கிட்டேன். 3ம் ஃப்ளிப்கார்ட்டு இந்த அமேசானில் ஆர்டர் போட்டேன். அந்த A2D ப்ரோவே சொல்கிறாரு அப்படின்ட்டு வாங்கினது தான் இந்த இது ஒரு கனெக்டர் மாதிரி மொபைலில் கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஒன்று இந்த 4K HDன்ட்டு ஒன்று இருக்கும். அதுதான் போயிடுச்சுன்ட்டு நினச்சிட்டு நான் கனெக்ட் ஆகலான்ட்டு பார்த்தா, இப்போ இதுதான் பிரச்சனை. மொபைலில் கனெக்ட் ஆகலை. இது என்னென்னா, மொபைலில் சொருகினதுக்கப்புறம் எந்த டிவைஸ் இது ஃபைலு இல்லைன்னா ஏதாச்சும் ஷேர் பண்ணுறதுக்கு காட்டும். இது கொடுத்ததுக்கப்புறம் திஸ் டிவைஸ்ன்னு கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறதுக்கு அது ஆப்ஷனே காட்டல. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ இதனால் ரூ. 550 லாஸ். என்ன பண்ணுறது, வேஸ்ட்டு இது, அவ்வளோதான். நான் என்னென்னா, கொஞ்சம் காசு கம்மியாக ஒரு 1000 வாங்கியிருக்கணும். அது வச்சு பெஸ்ட்டாக என்னன்னு தெரில. இப்போ அந்த 3 பொருள் சொன்னாங்களே, அந்த 3 பொருளையும் வாங்கியாச்சு. அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு அதிலலாம் போட்டு வாங்கியாச்சு. அது வாங்கியே 1 மாதம் ஆச்சு. அந்த வீடியோ எடுத்து 1 மாதத்துக்கிட்ட எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. நான் இதை ப்ராடக்ட்டை வந்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் செக் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் போட்டு திருப்பி இந்த பொருள் வந்திருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து ரிட்டன் திருப்பி போட்டு அமௌண்ட் வாங்கணும். இது 1000 வந்துருச்சு. இது இந்த HDMI கனெக்டர். இது HDMIயில் கொடுத்து தான் லேப்டாப்பில் இது பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு இது வாங்கினேன். அது அதுக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். HDMI கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த USB கேபிள் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மைக்கு கனெக்ட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் வந்துடும். இது பிரச்சனைன்ட்டு தான் நான் அதை மாற்றினேன். அது பிரச்சனை, ஏதோ ஒன்று பிரச்சனை, எதுவும் ஒன்றும் கனெக்ட் ஆகலையே அப்படின்ட்டு சரி அதான் பிரச்சனையாக இருக்குன்ட்டு அதை மாற்றினா கடைசியில் தான் தெரியுது இதுதான் பிரச்சனைன்ட்டு. என்ன பண்ணுறது, இந்த ஒரு HDMI கேபிள் இவ்வளோ பெருசாக வாங்கி வச்சுருக்கு. இந்த கேபிள் இந்த சொருகி லேப்டாப்பில் பார்த்தா டிஸ்பிளே லைட்டாக சின்னதாகுது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். சரி கனெக்ட் ஆகுதே, ஏதாச்சும் பண்ணி பார்ப்போன்ட்டு பண்ணி பார்த்தா ஒன்றுமே வரல. சரி இப்படி ஒயரில் தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு சரி ஒயர்லெஸ்ஸில் போயிடும் அப்படின்ட்டு ஆப்பெல்லாம் ஏப்பவர் மிரர் ஆப். சரி அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். சரின்ட்டு நான் அதுக்கு யூடியூப்பில் அதே மாதிரி வீடியோ செக் பண்ணேன். அதே மாதிரி போனேன். அதே மாதிரி பண்ண சொன்னாங்க. சரி பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா, அதில் ஃபைலையும் டவுன்லோட் கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதை இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணணும். போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு பார்க்குறேன். லேப்டாப்பில் இன்ஸ்டாலே ஆகலை. டபுள் டச் பண்ணால் டபுள் கிளிக் பண்ணேன், ஒன்றுமே வரல. கேட்டால் ஃபெயில்டுன்னு வருது. இன்னொன்று இது எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆல் ஃபைல் தான் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பண்ண சொன்னாங்க. சரின்ட்டு அதையும் பண்ணி பார்ப்போம்ட்டு பண்ணி பார்த்ததில் அப்படியும் வரல, ஃபெயில்டுன்னு தான் வந்துச்சு. சரி நானுன்ட்டு இது தான் சொல்கிறாங்கன்ட்டு சரி சில வெப்சைட்லாம் சொன்னால் காப்பிரைட் உள்ளவன்ட்டு சரி சொல்லலை. அந்த வெப்சைட் இதில் இல்லை இன்றைக்கி ஃபுல்லாகவே அதை தான் உட்காந்து ஏற்றிக்கிட்டு இருந்தேன், ஒன்றுமே வரல. சரி அப்படின்ட்டு திருப்பி ஏப்பவர் மிரர் ஆப்புன்ட்டு வெப்சைட்டு, ஒரிஜினல் வெப்சைட்டுக்கே போயிட்டு ஏற்றிட்டேன். அதில் ஏற்றி ஒரு லைவை போட்டால் வெறும் 10 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. டக்குன்ட்டு சரின்ட்டு இதை யூஸ் பண்ணி பார்ப்போம்ட்டு ஒரு லைவ் வீடியோ ஒன்று எடுத்தேன். பார்த்தா அது நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன, அதை காசு கட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. சரி ஒயரில் பண்ணி பார்ப்போன்ட்டு பண்ணி பார்த்தா அதுலேயும் வரல. சரின்ட்டு ஒயர்லெஸ்ஸில் பண்ணுவோம், அப்படியாச்சும் வருமேன்னு பார்த்தா அதுவும் தெரில. சரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு டிஎம் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜில். ஓகே, சரி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தோத்துட்டோன்னு நினைக்கக்கூடாது, சரியா? திருப்பி ஏற்றுறோம், ஜெயிக்கிறோம். அடுத்த வீடியோ அது வரும்.